அது முருகலா வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வாங்க இந்த வடை நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இந்த வடை செய்யறதுக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு, 1 இனுக்கு கருவேப்பிலை, இஞ்சி துருவல் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக எடுத்துக்கோங்க. 1/4 சிட்டிகைக்கும் கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு நம்ம வடை சாப்பிட்டோம்னா அந்த மசால் வடையெல்லாம் சாப்பிடும் போது நெஞ்சு கரிப்பெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மிளகாய் உப்பு எல்லாமே ஒரு 1/4 அளவுக்கு நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும், சீக்கிரமாக ஊறிடும். வடை பருப்பு கிடைச்சாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுலேயே என்ன பண்ணியிருக்கேன், நான் முள்ளங்கி ஒரு முள்ளங்கி எடுத்து நல்லா துருவிட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி எதுவுமே இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சிட்டேன். இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம், இந்த துருவலையும் இதில் போட்டுக்கலாம். வாசனைக்கு 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. பாருங்க, வடை நல்லா மொறுமொறுன்னு எண்ணெய் இழுக்காமல் வரணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவுலாம் வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி பாருங்கள், தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வடைக்கு நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அப்படி அரைச்சிங்கன்னா வடை நல்லா இருக்காது. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம்னாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயம்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நல்லா நுணுக்கி போட்டுக்குங்க. பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஏற்கனவே கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டா போதும். வாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. வடை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்கள், மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி போட்டுடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிங்க. முருகலா வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
பாருங்கள், சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வடையை பசங்களுக்கெல்லாம் சுட சுட நீங்கள் பொரிச்சு கொடுங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான முள்ளங்கி கடலைப்பருப்பு வடை நல்லா ஜம்முன்னு செஞ்சாச்சு. இதே மாதிரி வடையை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.